வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்ரெஸ் எக்ஸ்ப்ளோரர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஓடியோ வந்து சர்வீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 months கிட்ட ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பொங்கல் ரைட் போனேன். ஸோ அதுக்கப்புறமே வந்து லாக்டவுன் அப்படி அப்படின்னு இருந்ததுனால, ஏன்னா பொங்கல் டைம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக போன ரைடு அதுதான் பொங்கலுக்கு. அது அப்போயே கொஞ்சம் வண்டியில் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. திரும்பி சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஓட்டுறது, ஆஃபீஸ் போயிட்டு வருது அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல ஓட்டிட்டேன். ஆனால் வண்டியை சர்வீஸே பண்ணல. லைக் வந்து ஒரு 6 months மேலே ஆகிடுச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ நாள் வந்து ஓடியோ வந்து சர்வீஸ் பண்ணாமல் போடுறது. சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, அதுக்காக தான் வந்து மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது வண்டியில். பட் ஆனால் வந்து சமாளித்து ஓடிட்டுருக்கு. ஸோ என் மேலே எதுவும் தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா தப்பு சொல்ல நம்ம மேலே தான். ஏன்னா நான் தான் வந்து சர்வீஸ் பண்ணலை. லைக் வந்து இப்போ தான் வந்து என்னோடய ஏர் ஃபில்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லோ கலர் ஏர் ஃபில்டர். என்ன கலரில் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. பயங்கரமாக அடைக்குது. செகண்ட் கியரில் வந்து ஒரு டிராஃபிக்கில் போகும்போது செகண்ட் கியரில் வந்து நிறுத்த முடியல. அது எதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது வண்டியில். ஸோ ஃப்ரெண்டுகிட்ட இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன். சரி எடுத்துகிட்டு வா மச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். ஸோ அவன் தான் பண்ண போகிறான் இப்போ ஃபுல்லாகவே. பார்ப்போம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் போயிட்டு இன்னும் நிறைய இதுக்காக வந்து திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு தான் வாங்கணும். கொஞ்சம் ஸ்பேர்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். லைக் வந்து ஹேண்டில் பாரு, கிராஷ் கார்டு எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகும். ஏன்னா வந்து நார்த் சைட்லேருந்து வருது. அதனால் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சாட்டர்டே வாங்கியிருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறேன். தென் வந்து என்னோடய க்ரில் வந்து வாங்கியிருந்தேன். இந்த க்ரில் வந்து ஆக்சுவலாக வந்து இது பார்க்குறது லுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் வந்து விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. இது நடுவில் நிறைய கம்பி வரதுனால அதில் மாதிரி ஓல்டு ஆகிடுச்சு. வண்டி வாங்கினப்போ போட்டது. அதனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்ட க்ரில்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலாம், சரி அதையும் மாற்றிடலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு இது ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துருச்சு. அதனால் அதை அதையும் எடுத்துகிட்டு வரேன். சரி அதையும் மாட்டிடலான்னு சொல்லிட்டு. சரி கைஸ், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா, அதுதான் வண்டி. இந்த வண்டி தான் பிரித்து மிஞ்சி 2015 மாடலு. இந்த வண்டியை பிரித்து மிஞ்சி வேறு மாதிரி ரெடி பண்ணி இப்போ ஒரு ஃப்ரெண்டு வாங்கிட்டான். அதனால் திரும்ப வந்து அவன்கிட்ட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இவன் வந்து வேறு லெவல் பண்ணிவிடுவான். பண்ணதுக்கப்புறம் அதோட வீடியோ தனியாக போடுறேன். ஓகேங்களா? சரி, நான் ஓகே, நான் மெக்கானிக் ஷெட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய். நீ ஓட்டி பார்த்துக்கிட்டே நான் வாங்கினா சொல்கிறேன். ஸோ கைஸ், கடைக்கு வந்தாச்சு. இதான் கடை பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ஷெட்டு. இங்கே தான் நம்ம வண்டி எப்பவுமே ரெடி ஆகும். அது பாருங்க, இவன் தான் வண்டியை ரெடி பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ இதான் ஷெட்டு. இங்கே தான் நம்ம வண்டி எப்பவுமே ரெடி ஆகும். நம்ம வண்டியை பற்றி இவனுக்கு 2 பேருக்கு தான் எல்லாமே தெரியும் அந்த வண்டியை பற்றி. அதனால் எப்பவுமே இவனுங்களே ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கியாச்சு. பில்லு பாருங்கள், 3635 ரூபா வெறும் ஸ்பேர் மட்டும். ஸோ இது எல்லாமே இன்னும் வாட்டர் வாஷ் இருக்குது. ஏகப்பட்ட வேலை இருக்குது. எல்லாத்தையும் போய் முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு இப்போ வாட்டர் வாஷ்க்கு தான் போகிறோம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரி கைஸ், இது தான் வாங்கினேன். நம்ம ஹெட்லைட் க்ரில்லுக்கு பதிலாக ஸோ இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 வந்துச்சு. இது வாங்கணும்னு நினச்சிங்க, நான் போட்டு நான் லுக்கு காட்டுறேன். வண்டியோட லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். 800 வரும். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் இந்த நம்ம வாங்கியிருக்க இது புதுசாக. ஸோ இது போட்டால் உங்களுக்கு விசிபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான். அது இல்லாமல் இது லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கா? ஸோ கைஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏர் ஃபில்டர் காட்டுறேன். இதுதான் என்னோடய பழைய ஏர் ஃபில்டர். பார்த்துக்கோங்க. இது ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது வந்து இதுதான் இந்த பக்கம். பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய ஏர் ஃபில்டரு. ஸோ இது நல்லா வந்து உள்ளே இருக்கிறது எல்லோ கலரில் இருக்கும். சரிங்களா? நான் ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணதுனால இது அப்படியே கருப்பு கலரில் மாறிடுச்சு. நான் புதுசு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் புதுசு. ஸோ 2 இதுக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். எந்தளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரைட்டாக. அதனால் யாரும் வந்து இந்தளவுக்கு வந்து வச்சிடாதீங்க. இதனால் வந்து வண்டி பயங்கரமாக அடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக மாற்றிடுங்க. ஐயா, என்ன பண்ணுறீங்க? ப்ளக்கு நக்கா ஆபாசம் போயிருக்கோம் ப்ரோ. ப்ளக்குடா, ப்ளக்கு. ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா ஆயில் சேஞ்ச் ஃபுல்லி சிந்தட்டிக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில்.
ஓகே ப்ளக் மாற்றிட்டேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஆயில் தேவைப்படும். இது வந்து 1.5 லிட்டர் கேனு. இது ஃபுல்லாக ஊற்றிட்டு இன்னொரு இதில் 1 லிட்டரு வரைக்கும் ஊற்றணும். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியான ஃபனல். ஆமாம், ஃபனல் பார்த்தீங்களா? எஸ், DIY ஃபனல். இதே ஆயில் கேன் தான். குடி நல்லா குடி. 2400 ஆயில் நல்லா குடி. ஓட்டணும் 10 குவார்ட்டர் ஓட்டணும். ஆமாம், 8000 கிலோமீட்டர் 7000 கிலோமீட்டர் வரைக்கும் இதை ஓட்டலாம். ஸோ பைக் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், இன்னும் பாலிஷ் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சு வண்டி இப்போ தான் ஓட்டுறதுக்கு வண்டியாகவே இருக்குது. தரமாக இருக்குது. அங்கே பாருங்க, பேட்ச் மாதிரி வரையும் அப்படி கொடுத்த உடனே மிஸ் பண்ணி ஏறணும். அதனால் இதில் வந்து அந்த தம்பை தான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். கிளாசிக்கோட கெத்து அந்த தம்பு தான். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பட்டறைக்கு போயிட்டுருக்கோம். ஏன் பட்டறைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த ஸ்ப்ளெண்டர் இருக்குல்ல, அந்த ஸ்ப்ளெண்டருக்கு வந்து மர வேலை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு தென் வந்து நம்ம கிளாசிக்கு நல்லா கிளாசிக் வச்சுருக்காங்க. எல்லாமே இது பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாசிக்கில் வந்து கீழே இன்ஜினுக்கு கீழே வந்து ஆயில் மாற்றுறதுக்காக ஒரு கேப் ஒன்று இருக்கும், ஒரு போல்ட் ஒன்று இருக்கும். சரியா? ஸோ அந்த போல்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த போல்ட்டுக்கு உள்ளே போடுற அந்த ரெண்டு இல்லை அது, ஸோ அது வந்து மரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மரம் வந்து என்ன போயிடுச்சுன்னா இன்ஜினில் வந்து போயிடுச்சு. சரிங்களா? அதனால் வந்து போல்ட் வந்து இன்ஜின்லாம் ஒன்றும் லீக் ஆகலை, ஆனால் போல்ட் வந்து லூஸாக இருக்குது. ஸோ அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக தான் வந்து பட்டறைக்கு போயிட்டுருக்கோம். இதில் வந்து நான் இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு, டேங்கில் பெட்ரோல் இருக்குது. சரியா? ஆனால் இப்போ அந்த மரம் பார்த்தோன்னா கீழே அடியில் தான் இருக்குது. அதை நான் மெக்கானிக்கிட்ட கேட்டது என்ன சொன்னால், வண்டி வந்து படுக்க போட்டு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். ஸோ அது எப்படி பண்ண எனக்கு இந்த விஷயம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு தெரியாது. நான் ஒரு 2 வருஷமாக வந்து இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து கிளாஸில் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ மெக்கானிக் என்ன சொன்னால், நம்ம ரெகுலராக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடிக்கடி கழட்டி மாற்றுறதுனால மரம் வந்து சீக்கிரமாக போயிடும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக மாற்றல அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்காக தான். ஆனால் இந்த லோக்கலில் நீங்கள் எங்கே கேட்டாலும் இதை மாற்ற மாட்டாங்க, பட்டறையை தான் மாற்றுவாங்க. தெரியும் மெக்கானிக் மட்டும் தான் இது தெரியும். முக்கால்வாசி மெக்கானிக்ஸ்லாம் இதை பற்றி தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, சும்மா டைப் பண்ணி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஏன்னா ரொம்ப நாள் லாங் அடிக்கிறோம் அப்படின்ற டைமில் உங்களுக்கு வந்து அது திடீர்னு வந்து லூஸ் ஆகி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு அப்படின்னா லூஸில் அது ஃபிட்டாக இல்லாமல் அந்த ஸ்க்ரூ கீழே விழுந்துச்சுன்னா ஆயில் எல்லாமே கீழே ஊற்றிக்கும். ஸோ நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து நடுவில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லிட்டேன், போய் அதை சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரெண்டுங்களோ இல்லை நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்கோ நல்லா க்ளோஸாக இருக்க ஆளுங்க வந்து உங்கள் வண்டிக்கு மெக்கானிக்காக இருந்தாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து நார்மல் மெக்கானிக்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கடை அப்படின்றதுனால நான் காலையில் வந்தேன், அங்கே சாப்பிட்டு டீலாம் முடிச்சுட்டு இன்னும் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு கடைன்றதுனால பிரச்சனை இல்லை. இதே மற்ற கடையில் வந்து விட்டுட்டு போப்போம், நான் பார்த்து வைக்கணுன்றவாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் நம்மகிட்ட சொல்ல விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதும் தெரியாது. எனக்குமே இவ்வளோ நாளாக தெரியாது இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ பட்டறைக்கு போயிட்டு அது என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுட்டு இது எவ்வளோ என்ன சார்ஜஸ்லாம் ஆகுது பண்ணுறதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ பட்டறைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் மேலே ஏற்றிட்டோம். இது வழியாக தான் மேலே ஏற்றணும். ஸோ ஏற்றிட்டு இப்போ நம்ம வண்டியோட நிலமையை பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி கரப்பா மூச்சு மாதிரி கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வண்டி. ஸோ இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு அந்த இதில் வந்து இதுவாகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இதுதான். ஸோ அதுதான் இப்போ மேலே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்ககிட்டயே வந்து கேட்போம் சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு, என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அது என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இது இந்த நெட்டு போடுறோம்ல, ஸோ இந்த நெட்டுக்கு உள்ளே வந்து இன்ஜின் இந்த நெட்டு போயிடுச்சுன்னா நம்ம வெளியே தனியாக வாங்கி மாற்றிக்கலாம். ஆனால் வந்து இந்த நெட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த மரம் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ ப்ராப்ளம். அது ரெடி பண்ணுறது தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் வண்டி அப்படி கவுத்து போட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இது என்ன பிரச்சனைண்ணா, இது எதுனா த்ரெட்டா? அது எப்படி ரெடி பண்ணுவீங்க? ஓகே, அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மரம் உள்ளே போட்டு. இப்போ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்காங்க என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. இதை இப்போ அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் போல்டு ரெடி நெட் எடுப்பாங்கன்னா, ஸோ எடுத்து அதுக்குள்ளே வந்து ஏற்றிடுவாங்க போல இருக்குது. ஏற்றுவாங்க மீன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுத்தி தான் ஏற்றுவாங்க போல். அப்படி ஏற்றும் போது என்ன ஆகுனா, அந்த புதுசாக நட்டு ஏற்றுறோம்ல, ஸோ அதோட மரம் வந்து அதில் வந்து உட்காந்துரும், செட் ஆகிடும் பழைய மாதிரி. ஏன்னா இப்போ இருக்கிற மரம் வந்து ஆல்ரெடி தேஞ்சிரு முழுனானதுனால புதுசாக பெரிய நெட்டு போடும்போது அந்த சைஸுக்கு வந்து அந்த மரம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அப்படி ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த நெட்டையே போட்டுட்டு சரி பண்ணிடுவாங்க போல. இது ஒரு சிம்பிள் விஷயம் தான் போல இருக்குது, ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிக்காமல் உங்கள் மெக்கானிக் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற இடத்துல கண்டுபிடிக்காமல் விட்டுட்டார் அப்படின்னா நீங்கள் ரைடில் இருக்கும்போது இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக வரும். ஸோ என்ஃபீல்டு ஓனர்ஸ் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டு வச்சுக்கோங்க. மற்ற பைக்காக இருந்தாலும் சரி கேட்டு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது வண்டியில், அது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இன்கேஸ் வந்து அந்த போல்டு வந்து நம்ம கவனிக்காமல் விட்டு அது லூஸ் ஆகி கீழே விழுந்துருச்சுன்னா எல்லா ஆயிலும் ஊற்றிடும் கீழே. ஸோ அது ஊற்றிடுச்சு அப்படின்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம், நடு ரோட்டில் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க.
ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது வந்து புது நெட்டு. ஸோ இது வந்து பழைய நெட்டு. இதோட மரம் தான் வந்து இன்ஜின் உள்ளே போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புது நெட்டு போட்டு அந்த மரத்தை வந்து உள்ளே ஏற்றிருக்காங்க. இது வந்து இதை விட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கைஸ் வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் டேங்க் கேப் மட்டும் இந்த கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது மட்டும் தான் பார்க்கணும், பாலிஷ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த போருக்கு பார்த்தோம்ல, அது எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் ஆச்சு. ஏன்னா அந்த நெட்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். ஸோ அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகம், 250 ருபீஸ் தான் ஆச்சு. சரிங்களா, அவ்வளோதான். அப்படியே சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஒரு மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்ட பண்ணுறீங்கன்றது இது நாங்களே தான் பண்ணோம். நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே நிற்கிறான்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அப்புறம் மெக்கானிக்குமே என் ஃப்ரெண்டு தான். இங்கே தான் எப்பவுமே ரெடி பண்ணுவேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்குது. நீங்கள் தாம்பரம் குரோம்பேட் சரௌண்டிங் இல்லை பலவரம் சரௌண்டிங் மீனம்பாக்கம் அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த கடைக்கு வரதுனா வாங்க. ஸோ அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா கடையோட கார்டு JS ஒர்க்கர்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு என்ஃபீல்டு, மெயினாக என்ஃபீல்டு மற்ற எல்லா வண்டியுமே பார்க்கலாம். என்ஃபீல்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு எடுத்துருவாங்க. நல்லா பார்ப்போம், சூப்பராக இருக்கும் வண்டி. பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமே கூட நீங்கள் பண்ணி தரலாம். ஸோ நம்ம சேனலோட நேம் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பான். அப்படி இல்லைனா என்கிட்ட சொல்லுங்கள், நானே பேசி வாங்கி தரேன். நம்ம ஃப்ரெண்டு தான், பிரச்சனை இல்லை. நானே பேசி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன். அஃபோர்டபுளான ப்ரைஸில் பக்காவாக வண்டியை வந்து ரெடி பண்ணிட்டு போகலாம். நீங்கள் கூடவே இருந்து கூட பார்த்து ரெடி பண்ணிட்டு போகலாம். இந்த இது வந்து உங்களுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. வண்டியை விட்டுட்டு போங்க, ரெடி பண்ணி தரோம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் கூடவே இருந்து பார்த்து என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்து நம்ம வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக முடியல. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தவங்க எல்லாருமே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அன்பாத 4 வார்த்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை வந்து சரி பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த vlog என் பண்ணிக்கிறேன். டாடா.